2வது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். எப்படின்னா, காலேஜ்லேயே எக்ஸாம் ஹாலில் பிட் அடிக்கிற மாதிரி, செவுரேறி குதிக்கிற மாதிரிலாம் எடுத்தேன். மேனேஜ்மெண்ட்டில் பிடிச்சிட்டாங்க. இப்படி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்களா ஒரு படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி அப்பாலஜி எழுத விட்டாங்க. நானும் எழுதினேன், என் கூட நடித்தவங்க எல்லாருமே எழுதினாங்க. ஒரு 15 அப்பாலஜி. அப்போ ஒரு கேரக்டர் ஓடி வருது. தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா என்னோட சீனியர் ஒருத்தர். யாருன்னு பார்த்தா, இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் பார்த்துட்டு இருக்கீங்களே பாரத், அந்த பாரத் தான் நீ தான் டேரக்டராமே, நீ தான் அப்பாலஜி எழுதினியாமே. அது ஆமாண்ணா, நான் அப்படி அப்பாலஜி எழுதும்போது இப்படி எதுவும் தப்பாயிருச்சுண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விட்றா, நான் நல்லா நடிப்பேன், நீ தான் என்னை வச்சு டேரக்ட் பண்ணுற, நம்ம 2 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, யாரா அவன், நானே நீ டேரக்டர் நம்பலை, இவன் என்னையும் டேரக்டர் நம்பியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிட்டு, ஆமாண்ணா பண்ணலாம் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஹோப் கொடுத்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது பாரத்தை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுச்சு. என்ன பண்ணேன்னா, நான் ஃபேன்சி ஸ்டோரில், ஏன்னா வீட்டில் கேட்க முடியாது, ஏன்னா நான் அரியருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வீட்டில் கேட்க முடியாது தவிச்சிட்டு இருந்தேன். நான் அதுக்காக ஃபேன்சி ஸ்டோரில் போய் பார்ட் டைமாக ஜாப் ஒர்க் பண்ணேன். 2500 மாதம், ஒரு நாளைக்கு 80 கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தேன். ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு பேக்கேஜை வச்சுருந்தேன். அது எங்கேயும் யூடியூப்லேயும் போடுறதில்ல. இப்படி தான் என்னோட காலேஜ் லைஃப் அப்படியே இதாச்சு. பாரத்தோட காண்டாக்டும் அதுக்கு மேலே அவர் வேறு காலேஜ் போனதுக்கப்புறம் அது கட் ஆயிடுச்சு.